அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: வங்கதேசத்தில் அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? வங்கதேசத்தில் அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள், 5% குறைச்சிருக்காங்க. ஸோ நேற்றைய வீடியோவிலையும் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் டீட்டெயிலாக. ஸோ வங்கதேசத்தில் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான வங்கதேச விடுதலை போர் அப்படிங்கிறது போச்சு. இந்தியாவோட உதவியோட வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகிச்சு. ஓகேங்களா? அந்த சுதந்திர போரில் பங்கேற்ற வீரர்களுக்கு, அந்த வீரர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் வேலையில் 30% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வந்துச்சு. ஸோ அதற்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போராடினாங்க. ஓகேவா? ஸோ அதனால் 2018 பிரதமர் ஷேக் ஹசீனா என்ன பண்ணுறாங்கன்னா அதை நிறுத்தி வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை ரத்து பண்ணுறாங்க, நிறுத்தி வச்சதை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இப்போ போராட்டம் வெடித்ததால் அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள தலையிட்டு அதை 5% குறைச்சிருக்காங்க. 5% குறைச்சிருக்காங்க. சிறுபான்மையினர், 3ஆம் பாலினத்தினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 2% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி 93% திறமையின் அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சென்னானூர் அகழ்வாய்வில் டேஷ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னானூர் அகழ்வாய்வில் டேஷ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழி எழுத்துக்கள், பழைய தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் குன்னத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் தான் சென்னானூர் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாய்வு அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. இந்த பானை ஓட்டில் ஊகூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த பானை ஓடுகளில் ஒரு நபரோட பெயர் தான் எப்போதும் கிடைக்கும். ஸோ சமீபத்திய ஆய்வுகளில் இன்னொரு பானை ஓட்டில் ஒரு ஊர் பெயர் கிடச்சிது. இப்போ கண்டுபிடிச்ச இந்த பானை ஓட்லேயும் ஊகூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர் தான் இருக்குது. இங்கே அப்புறம் மேற்கொண்டு செஞ்ச ஆய்வில் புதிய கற்கால கற்கருவி கிடச்சிருக்கு. சுடு மண்ணாலான முத்திரை, சங்கு, வளையல் துண்டுகள், வட்ட சில்லுகள், கண்ணாடி வளையல் துண்டுகள் போன்றவெல்லாம் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டு பட்ஜெட் தான். ஓகேங்களா? நிதி பட்ஜெட் அப்படிலாம் இல்லை. ஸோ 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க ஜூலை 23ஆம் தேதி. ஓகேங்களா? அது எத்தனாவது பட்ஜெட் அப்படின்னா 7வது பட்ஜெட். ஸோ 7வது பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ ரெக்கார்டும் படைச்சிருக்காங்க. அதிக முறை நிதி பட்ஜெட் தாக்கல் செய்தவர், ஓகேங்களா, அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் 10 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. சுவிஸ் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சுவிஸ் ஓப்பன் ATP டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா மேட்டியோ பெர்ரட்டனி அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா? பெர்ரட்டனி அப்படிங்கிறவர் தான், மேட்டியோ பெர்ரட்டனி அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இரட்டையர் பிரிவில் இஹு பம்பாரி, அல்பனோ ஒலிவெட் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? அல்பனோ ஒலிவெட் அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் யுகி பாம்ப்ரி இந்தியாவை சேர்ந்தவர், அல்பனோ ஒலிவெட் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. 2050ஆம் ஆண்டு இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? 2050ஆம் ஆண்டு இந்தியாவில் முதியோர்களின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னா 34.6 கோடியாக இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குது. ஐநா மக்கள் தொகை அமைப்பின் இந்தியாவுக்கான தலைவரான ஆண்ட்ரியா ஓஜ்னர் அப்படிங்கிறவர் இந்த தகவலை சொல்லியிருக்கார். உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11 நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ அன்னைக்கு தான், ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தகவலை அவர் வெளியிட்டார். ஓகேவா? இதோட இன்றைய வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.